யூடியூப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் இந்த மாதிரி எந்த ஒரு சமூக வலைத்தளத்திலும் திறந்து பார்த்தாலுமே 22 மணி நேரமாக தீபக் சாரோட ஃபோட்டோவும் அவரை பற்றியான மீம்ஸும் தான் போயிட்டுருக்கு. அந்த அளவுக்கு வந்து இப்போ ஃபேவரட் ஆயிருக்காரு, ட்ரெண்டில் இருக்காரு தீபக் சார். காரணம் என்ன பார்த்தீங்கன்னா, ஒரு ஆட்ட நாயகன் விருது வாங்கியிருக்காரு. பேட்டிங்காக இருக்கட்டும், பவுலிங்காக இருக்கட்டும், ரெண்டுலையுமே வந்து அற்புதமாக கான்ட்ரிபியூஷன் கொடுத்தாரு தீபக் சார் நேற்றைய மேட்ச்சில். அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு பதற்றமும் இல்லாமல் பொறுமையாக தேவையானப்போ ஒரு பவுண்டரியோ இல்லை ரன் ரேட் குறையும் போது ஒரு பவுண்டரியோ அடித்து சூப்பராக விளாண்டுருந்தார் தீபக் சார். அவருக்கு வந்து உறுதுணையாக இருந்துட்டு இருந்தவர் தான் புவனேஸ்வர் குமார். அவரும் வந்து ஓரளவுக்கு, அதாவது அவரும் அவுட் ஆகாமல் ப்ரெஷர் போடாமல் இருந்தார். ஸோ அதனால் வந்து இந்தியா 3 விக்கெட் வித்தியாசத்தில் மேட்ச் வந்து கைப்பற்றிருக்காங்க இந்தியன் பி டீம். அது மட்டும் இல்லாமல் 2-0 இந்த சீரீஸவே கைப்பற்றிருக்காங்க, ஓடிஐ சீரீஸ். ஸோ ஸ்ரீலங்கா வந்து தொடர்ந்து மோசமான கவலைக்கிடம் நிலையில் இருக்காங்க அவங்களோட ஓடிஐ கரியர். அது மட்டும் இல்லாமல் தீபக் சகார் நேற்றைய மேட்ச்சில் ஒரு ரெக்கார்ட் பண்ணார். அதாவது 8வது களமிறங்கி ஆஃப் செஞ்சுரி அடித்தது. இது வந்து 2வது இந்தியன். ஃபர்ஸ்ட் இந்தியன் வந்து ரவீந்திர ஜடேஜா. அவர் வந்து 2019 வேர்ல்டு கப் நியூசிலாந்துக்கு அகேன்ஸ்டாக அடித்தார். இன்றைக்கி வந்து ஸ்ரீலங்காவுக்கு அகேன்ஸ்டாக தீபக் சகார் ஒரு ஆஃப் செஞ்சுரி அடிச்சிருக்காரு. இது மட்டும் இல்லாமல் 2017 வந்து இந்தியா வர்சஸ் ஸ்ரீலங்கா இதே மாதிரி தான். 2017 இந்தியா வர்சஸ் ஸ்ரீலங்கா செகண்ட் ஓடிஐ தான். அதில் வந்து பார்த்திங்கன்னா இதே மாதிரி தான் இந்தியாவோட டாப் ஆர்டரும் மிடில் ஆர்டரும் வந்து ரொம்ப சொதப்பிருப்பாங்க. அப்போ வந்து லோயர் ஆர்டர் தான் கான்ட்ரிபியூஷன் கொடுத்துருப்பாங்க. லோயர் ஆர்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ரவீந்திர ஜடேஜா அவுட் ஆயிருப்பார் அந்த மேட்ச்சில். ஆனால் வந்து மகேந்திர சிங் தோனி மட்டும் தான் களத்தில் இருந்திருப்பார். அதில் அவரோட அறிவுரை கேட்டு புவனேஸ்வர் குமார் வந்து அன்றைக்கி ஆஃப் செஞ்சுரி அடித்தார். அதே மாதிரி தான் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா புவனேஸ்வர் குமார் அந்த இடத்துல இருக்கும்போது அதாவது தீபக் சகார் வந்து அற்புதமான ஆஃப் செஞ்சுரி அடித்தார். ஸோ இதை தான் மீம் கிரியேட்டர் வந்து அற்புதமாக மீம்ஸ் போட்டு இப்போ வந்து ட்ரெண்ட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ராகுல் டிராவிட் வந்து தீபக் சகார் ஆஃப் செஞ்சுரி அடிக்கும் போது எந்திரிச்சு நின்று கை தட்டினார். இதெல்லாம் ஸ்டாண்டிங் ஓவேஷன் எல்லாமே கொடுத்தாங்க. ஏன்னா வந்து ஒரு பேட்ஸ்மேன் அடிச்சிருந்தா இந்த அளவுக்கு கூட கிடையாது, ஒரு பவுலர் 8ஆம் நம்பராக இறங்கினார். ஸோ இதெல்லாம் வந்து நேற்று அவருக்கு ரொம்ப பெருமை. நேற்று அவரோட டே தீபக் சகார். ஸோ நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம். அது இல்லாமல் தொடர்ந்து ஆதரிங்க. நன்றி, வணக்கம்.